ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணினா மட்டன், சிக்கன் இதெல்லாம் போட்டு கிடையாது. கொண்டக்கடலை பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, அதே சமயம் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி. அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா சோயா சில்லி பண்ண போகிறோம். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொண்டக்கடலை நான் ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இருக்கு இல்லையா, அதில் 1 டம்ளர் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நான் 8 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கொண்டக்கடலை 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இந்த பயர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். தேவையான உப்பு. அடுப்பில் வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொண்டக்கடலை வேக வச்சாச்சு. அது வெந்து ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே நம்ம சோயாவையும் ஊற வச்சிடலாம். நான் 100 கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். நான் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த சோயா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய சோயா கூட எடுத்துக்கலாம். இப்போ சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணியை சூடு பண்ணி இதில் ஊற்றியிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ சோயா சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம். நல்லா சுடு தண்ணி நல்லா சூடாக இருக்கும். நம்ம கை தொடாத அளவுக்கு சூடு வச்சு அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றி ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும். இல்லைன்னா கடகடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சோயா பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஒன்று எடுத்து இந்த மாதிரி அமுத்தி பாருங்கள். அப்போ தண்ணி நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை கழுவிட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு டைம் கழுவிட்டு நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம மசாலா போட்டு கலந்து வச்சிடலாம். சோயா பார்த்திங்கன்னா கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 2 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை கலந்துடலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சோயா சில்லி இது. நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணுறோம், இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு குக்கரில் ஏதாவது ஒரு சாதம் பண்ணுறோம் அப்படின்னா, குழம்பு வைக்காத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வறுவல் செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி சட்டுன்னு நம்ம சோயா இருந்தால் ஒரு மிளகாத்தூள், இந்த மாதிரி மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஆகும். அதுக்காக தான் நான் சிம்பிளாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ இது ஊறட்டும் ஒரு 20 நிமிஷத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சில்லிக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொண்டக்கடலை வேக வச்சுருந்தோம், அதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்த்துட்டு தாளித்து விட்டுக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்தாச்சு. ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது, குலையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா முழுசாக தெரியணும். குழஞ்சதுன்னா சாப்பாடு நல்லா இருக்காது. அதனால் குலைய விடாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக தான் நான் 2 விசில் விட்டேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 துண்டு ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பொரிஞ்சதுமே 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இதை வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி 1, தக்காளியை லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக புதினா மல்லித்தலை, ரொம்ப கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம அரிசி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் புதினா மல்லித்தலை அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுலாம். அந்த தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதங்கிடும். அதனால் மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கணும். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் அரிசி எடுத்தேன், அதே டம்ளரில் தண்ணி 1. இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இந்த டம்ளரில் தான் தண்ணி அளந்து ஊற்றினேன். இதே டம்ளரில் தான் அரிசியுமே 1 டம்ளர் அரிசி பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம்.
நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பெல்லாம் சரியாக இருக்கா பார்த்துட்டு மறுபடியும் உப்பு போடுறதுனா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே தேவையான எல்லாமே இதில் நம்ம கலந்துட்டோம். நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு விசில் விடுவோம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். மறுபடியும் அந்த சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டீம் இறங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சில்லி எல்லாம் பொரிச்சிக்கலாம். இப்போ சில்லி பொரிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோயா ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்சுக்கலாம். நல்லா வேக வச்சு இறக்கிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இதை சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். சிலருக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். சாஃப்டாக வேணும் அப்படின்னா லைட்டாக சீக்கிரமாக நீங்கள் எடுத்துடலாம். இல்லை மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா கலர் மாதிரி வரும். அந்த டைமில் நீங்கள் எடுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே எடுத்துடுறேன். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிறையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சில்லியும் பொரிச்சாச்சு. பிரியாணியும் ஸ்டீம் இறங்கிருச்சு. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஒரு சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதிக நேரம் சும்மா போட்டு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கலந்துகிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் அப்படியே விட்டுட்டு அப்படி நமக்கு தேவைப்படுறப்ப மட்டும் எடுத்து பரிமாறிக்கணும். அவ்வளோதான். சூப்பரான ஒரு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. சில்லியும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியும் ரெடி பார்த்துருப்பீங்க. சும்மா வந்து பிரியாணி வந்து நம்ம கிளறி விடக்கூடாது. பாஸ்மதி பிரியாணி வந்து சும்மா கிளறினோம்னா அரிசி வந்து ஒன்று உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு டைம் கிளறி பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ அருமையான ஒரு சன்னா பிரியாணியும் ஒரு சில்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். சன்னா பிரியாணி, சோயா சில்லி, தயிர் பச்சடி. சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.